Hi students, welcome to IAS Academy. Select so video நினைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So technical essay வந்து பாத்தீங்கன்னா நம்ம syllabus 100% complete பண்ணிட்டோம். ஓகேவா? Classes 100% complete பண்ணிட்டோம். டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சை முடிச்சிட்டு அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அத பத்தின வீடியோ தான் இது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? ஏன்னா இப்ப டெக்னிக்கல் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்டேட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? மேபி இன்ஜினியரிங் சிலபஸ் சேர்ப்பாங்க. சோ அதான் நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறோம் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம டெக்னிக்கல் எஸ்ஏக்கு கிளாஸ் இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஒரு டெலிகிராம் குரூப். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல சேர்த்துருவோம். அந்த குரூப்ல போயிட்டு ஃபைல்ஸ் லிங்க்ஸ்னா இதுல உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஃபைல்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த லிங்க்லயே பாருங்க. நான் ஒண்ணு இல்லாத சொல்ல இதுலயே பாருங்க 240 லிங்க்ஸ், அதாவது 240 வீடியோஸ் நம்ம டெக்னிக்கல் எஸ்ஏக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். இதுல டெக்னிக்கல் பார்ட்டும் இருக்கு, ஜிஎஸ் பார்ட்டும் இருக்கு. புரியுதா? மொத்தமா 240 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 240 வீடியோ சிலபஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க அப்படியே ஓபன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? வீடியோஸை பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு டாபிக் வைஸ் வரும் பாத்தீங்களா? இடிசி ப்ராப்ளம்ஸ்க்கு தனியா போட்டுருக்கோம். டிசி சர்க்யூட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பக்காவா இதுல இருக்கும். ஓகேவா? நான் வேணா உதாரணத்துக்கு என்ன ஒரு வீடியோ ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஓபன் ஆயிடும். ஓகேவா? நம்ம போர்ட்ல கொடுக்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, இருங்க வரும். எஸ், இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். நம்ம போர்ட்ல ஓபன் பண்ணி நீங்க இதுல வீடியோ பார்க்கறதுனால குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. குவாலிட்டி ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். ஓகேவா? சோ இதுல லிங்க்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? கிளாஸஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா 240 கிளாஸ் போட்டிருக்கோம். 240 கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபைல்ஸ் போனீங்கன்னா இதுல டெஸ்ட். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் மொத்தம் 65 டெஸ்ட் போட்டுருக்கோம். அதுல 18 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. மொத்தமா 61 ஃபைல் இருக்கு. 61 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ் டெக்னிக்கல் எல்லாமே அடங்குனதுதான். ஓகேவா? மொத்தமா 61 டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். 61 டெஸ்ட், 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ், டெக்னிக்கல் எஸ்ஏ சிலபஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேர்த்தா அப்டேட் தானே பண்ண போறாங்க சிலபஸ். சோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் லெவல் அப்டேட் பண்ணுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம்னா தமிழ்நாட்டிலே நம்ம அகாடமி மட்டும்தான் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு கிளாஸ் எடுக்கிறோம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிளாஸ் எடுக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி ஏஇ கிளாஸ் எடுக்கிறோம், ஆர்ஆர்பிஜேக்கும் கிளாஸ் எடுக்கிறோம். இப்ப இந்த 4லையுமே ஈஸி பார்ட் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இந்த 4 தாண்டி உங்களுக்கு சிலபஸ் வெளியில போகாது. அப்ப என்ன மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணாலும் வித்தின் 1 வீக், இப்ப நீங்க சிலபஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா வித்தின் 1 வீக் அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு ரெடியா வந்துடும். இசிக்கு மட்டுமே நம்மகிட்ட 2 ஸ்டாஃப் இருக்கும். ஓகேவா? அடுத்து ட்ரிபிள்இக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, சிஎஸ்சிக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அப்ப என்ன மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணாலும் தமிழ்நாட்டிலே பக்காவா டெக்னிக்கலுக்கும் கொண்டு போக நம்பலாம். அப்ப டெக்னிக்கல் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பசங்க ஒரி பண்ண தேவையில்ல. இனிமேட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலும் டெக்னிக்கல் எஸ்ஐ தரமா இருக்கும். ஓகேவா? கிளாஸஸ் எல்லாமே ரெடி. ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த குரூப் ஆட் பண்ணி விட்டுருவோம். டக்குனு வீடியோ ஓபன் பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க, நோட்ஸ் எடுக்க போறீங்க, படிக்க போறீங்க, டெஸ்ட் ஓபன் பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. இப்ப செகண்ட் டெஸ்ட்லயுமே 18 டெஸ்ட் முடிச்சிருப்போம். அடுத்தடுத்து டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். கிளாஸும் முடிச்சாச்சு, டெஸ்ட்டும் முடிச்சிருவோம். படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. புரியுதா? ஜாயின் பண்ணிக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டெக்னிக்கல் எஸ்ஐ நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது நாள் வரைக்கும் வந்திருக்க சிலபஸை முடிச்சிட்டோம். நோட்டிபிகேஷனே வரல, சிலபஸ் முடிச்சிட்டோம். சோ இனிமேட்டுக்கு அப்டேட் பண்ணாலும் வித்தின் 1 வீக் என்ன சிலபஸ் அப்டேட் பண்ணாலும் எடுத்து கொடுத்துருவோம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான கிளாஸஸ் டெஸ்ட் ரெடியா இருக்கு. இப்போ இன்கேஸ் டெக்னிக்கல் எஸ்ஐல கொஞ்சம் ஏஇ லெவல், இன்ஜினியரிங் லெவல் உள்ள சொல்லுவாங்களா, சிலபஸ் உள்ள சொல்லிடுவோம். கிளாஸஸ் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். புரியுதா? சோ ஒன்னும் ஒரி பண்ண தேவையில்ல. ஜாயின் பண்ணினா கண்டிப்பா டெக்னிக்கல் எஸ்ஐ பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.